ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் புயல் மழைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறுவடை இருக்குது. அதில் மழையில் புயலில் சில செடிகள் மட்டும் தான் நமக்கு வேஸ்ட்டாக போச்சு. மற்ற செடி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நம்ம தோட்டத்தில் சில செடிகள்லாம் சாஞ்சு போயிருந்தெல்லாம் வச்சு நல்லா கட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லாவே கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு இது ரொம்ப ஒன்றும் சேதாரம் கிடையாது. நம்ம தோட்டத்தில் பாருங்கள், கொத்தவரங்காய் ஒரு 4 தொட்டியில் போட்டு விட்டேன். அதில் ஒரு தொட்டியில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு, காய் நல்லாவே பிடிச்சி வந்துட்டுருக்கு. மற்றது எல்லாமே செடி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இந்த மழையில் அது சுத்தமாக வீணாக போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிவிட்டு நல்லா கொஞ்சம் உரம்லாம் கொடுத்து வச்சுருக்குறேன். இப்படி நல்லா வந்தோன்னா நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா எடுத்து போட்டுட்டு வேறு விதை போட்டுக்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் எல்லாமே நிறையா பூ வச்சு பிஞ்சு போட்டுது, பார்த்துருப்பீங்க. நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன். நான் வேறு பயந்துட்டு இருந்தேன், எல்லா செடியும் சாஞ்சு ரொம்ப இதுவாக வீணாக போயிருக்கு, இப்படி நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்றத ஒரு பயத்திலே தான் நான் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரு கழிலாம் வச்சு கட்டி விட்டு நல்லா கொஞ்சம் மண்ணெல்லாம் மேல் உரம்லாம் போட்டு விட்டேன். அதையும் வீடியோஸ் எடுத்து போட்டோம், பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து நம்ம அறுவடை கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ தான் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். மாடி தோட்ட சம்மந்தமான வீடியோஸ்க்கு நான் போட்டுட்ருக்கேன் என் சேனலில். பாருங்கள், இந்த வெண்டை நான் விதைக்கி விட்டு அது நல்லாவே முத்தி இருக்குது. சோளம் நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்துட்டுருக்குது. எல்லா சோளமே நல்லாவே வந்துட்டுருக்குது. நான் இது வரைக்கும் சோளம்லாம் விதை வாங்கி போட்டது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த கொத்தவரங்காய் செடியை பாருங்கள், இதுதான் அப்படியே இலைகள் எல்லாமே இந்த கம்பளி பூச்சி சுத்தமாக அரிச்சிருச்சு. எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த காராமணி பாருங்கள், அதுவும் நல்லா வந்துட்டுருக்குது. ஒரே ஒரு செடி இருக்கிறதுனால எனக்கு அது சும்மா ஒரு 2 3 தான் கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நான் பச்சையாக இருக்கும்போதே பறிச்சுட்டு பீன்ஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறது. சிலதெல்லாம் அப்படியே மழையினால் விட்டதுனால கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. நம்ம அதையும் நம்ம சாம்பார்லாம் வைக்கும்போது பருப்பு கூட போட்டு நம்ம கடைஞ்சிடலாம். அதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இல்லை வேக வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வேக வச்சு சாப்பிடலாம். நமக்கு எங்கே 1 2 இது மாதிரி தான் கிடைக்கிது இல்லையா? அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படியாவது நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அதே மாதிரி வெண்டை பாருங்கள், வெண்டைக்காவும் செடி எல்லாமே நல்லா கொஞ்சம் சாஞ்சு போயிருந்து எல்லாமே கொஞ்சம் குச்சி வச்சு கட்டி விட்டதுக்கப்புறம் அப்படியே 1 2 காய் கொடுத்துட்ருக்குது. வெண்டைக்காயெலாம் நான் அப்பப்போ நானே எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். முட்டை செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது நிறையாவே பூ இருந்தது. இப்போ எல்லாமே பார்க்குறேன், இப்போ எல்லாமே கொட்டி போயிட்டு அங்கங்கே 1 2 காய் தான் இருக்குது. அதை விட சின்ன கத்திரிக்காய் செடிலாம் பாருங்கள், நல்லாவே நிறையாவே காய் வச்சுருக்குது. ஆனால் அது செடி மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு காயே இல்லை பாருங்கள். இன்னும் நமக்கு அடுத்த அறுவடைக்கு நமக்கு கத்திரிக்காய் எல்லாமே ரெடி ஆகிடும். நான் 1 2 இருக்கிறதுலாம் நான் பறிக்கலை, சரி மொத்தமாக நம்ம பறிச்சிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்தது பாருங்கள் அவரைக்காய். இந்த செடி ரொம்ப ஆடிப்பாட்டத்துக்கு போட்ட செடி இது. கொஞ்சம் அப்பத்துலேருந்தே அது செடி அப்படியே இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்து நானும் அப்பப்போ கட் பண்ணி விட்டு இப்போ தான் நல்லா கொஞ்சம் வளர்ந்து பூக்கள் எல்லாம் பூத்த பூக்கள் எல்லாமே உதிராமல் இருந்து நல்லா காய் பிடிச்சிருக்குது. பாருங்கள், பட்டை அவரை இது சூப்பராக நம்மக்கிட்ட இப்போ காய் கொடுத்துட்ருக்குது. இன்னொரு செடி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. இன்னும் பூ வைக்கலை, இதுக்கப்புறம் வைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம தோட்டத்தில் 2 அவரை செடி இருக்குது. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மட்டும் ஒரு 8 தொட்டியில் கத்திரிக்காய் செடி இருக்குது, நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது. அதே மாதிரி ஒரு 5 தொட்டியில் வெண்டை செடி இருக்குது. ஒரு 4 தொட்டியில் நான் மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 5 தொட்டியில் தக்காளி இருக்குது. தக்காளிலாம் இப்போ தான் செடியே வளர்ந்து வருது. இன்னும் அது காயெல்லாம் எதுவுமே பிடிக்கல. பூக்கள் லைட்டாக இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது ஒரு செடியிலையும். நான் தனியாக வீடியோஸ் எடுத்து போடுறேன் உங்களுக்கு தக்காளி செடியை காமிக்கும்போது. நம்ம தோட்டத்தில் இப்போ கொஞ்சம் செடியெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு நான், ஏன்னா மழையினால் வெயிட் ரொம்ப அதிகமான மாதிரி இந்த மழை பெஞ்சதுலேருந்து தண்ணி எல்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சுவர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஈரம் கோத்து மாதிரி இருந்தது. நம்ம தொட்டி நம்ம அப்படியே வைக்கிறதுனால கூட அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் தொட்டி எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட்டாக பண்ணுறதுலாம் எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா ரொம்பவும் வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. நான் மண்கலவை பொறுத்த வரைக்கும் நான் கோகோபீட்டு கலந்து தான் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. இருந்தாலுமே நான் இப்போ ஒரு 150 தொட்டிக்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதிகமாகுது. ஏன்னா சின்ன மாடி தானே இது, சின்ன வீடு தானே இது, ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன தோட்டம் தான் இது. இருந்தாலும் இந்த தோட்டத்தில் நான் நிறையா செடி வச்சுட்டேன். அது 1 2 வைக்க ஆசைப்பட்டு இப்போ நிறையாவே எனக்கு உருவாயிடுச்சு. அதை எடுத்து போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் யாராவது செடி வேணும்னா நான் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ என்கிட்டயே இப்போ ஒரு செடியை ஒரு 2 3 செடியாக உருவாச்சுன்னா அதை நான் என்ன பண்ணுறதுன்னு
மற்றவங்களுக்கு கொடுத்து அதை இது பண்ணிகிட்ருக்குறேன். மற்ற வீட்லேயும் வளர்க்கட்டும் அப்படி சொல்லிட்டு செடி மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். அது மாதிரி தான் நிறையா செடி வந்து நான் பதியம் போட்டு நிறையா பேருக்கு கொடுத்துருக்குறேன். இது பாருங்கள், இப்போ நம்ம இந்த தேங்காய் மட்டைலாம் அப்படியே நான் வச்சுட்டு இருந்தேன். இதை கட் பண்ணி நம்ம தேங்காய் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த மழைக்கு அதுவும் ரொம்ப எல்லாமே வைக்க முடியல, இடம் ஃபுல்லாக ரொம்ப நாசமாக மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வந்து சாம்பலாக ஆக்கிக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எரித்து சாம்பல் ஆக்கிட்டு செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சாம்பல் ஆக்கிட்டுருக்குறேன். அப்புறம் பாருங்கள், இந்த 2 செடி மட்டும் அப்படியே சாஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். எனக்கு டைமே இல்லைங்க. ஒரு தொட்டியாக பார்த்து இது சரி பண்ணுறதுக்கே அப்படியே கரெக்டாக போகுது. அறுவடையெல்லாம் முடிச்சாச்சு. சூப்பரான ஒரு அறுவடையை முடிச்சோம், பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இதை வந்து நான் கொஞ்சம் கழி போட்டு கட்டிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டு விட்டுடலாம். சோளமும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு சோளம் வந்திருக்குது, அது எப்படி இருக்குதுன்றதை அறுவடை பண்ணும்போது நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். பாருங்கள், மேல் உரம்லாம் கொடுத்து அதை நல்லா ஒரு சின்ன ஒரு கழி வச்சு கட்டி விட்டுட்டேன் தக்காளி செடியை. இந்த அவரை செடி தான் வந்து இப்போ தான் வளர்ந்து வருது. இன்னும் இதில் பூ வைக்கல. இதுக்கப்புறம் தான் பூ வைக்க ஆரம்பிக்கும். வைக்கும்போது நம்ம பார்க்கலாம். டிசம்பர் பாருங்கள், இப்போ வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இதில் மொட்டுக்கள்லாம் வச்சு நிறைய பூ பூக்கும். இது வந்து லேவண்டர் கலர் டிசம்பர் செடி. வந்து கத்திரிக்காய் செடி எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சி போன இலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கார்டனிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.